சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, மணிகண்டன் அப்படிங்கிறவர் கேட்குறார், பழனியிலேருந்து கேட்குறார். மகா சம்பரோக்ஷணம், மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன வித்தியாசம் இது ரெண்டுத்துலேயும் அப்படின்னு கேட்குறாரு. மகா சம்பரோக்ஷணம்னா என்ன, மகா கும்பாபிஷேகம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சைவம் சிவபெருமானை அழல் உருவில் வழிபடுகிறது. அழல்னு நெருப்பு. தேஜோமய தண்டாகாரமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். தேஜம் ஒளி பொருந்திய புலி கற்றையாக நிற்கிறார். அதனால தான் அண்ணாமலைன்னு சொல்லுவோம். அன்னுதல் அப்படின்னா தொடருதுன்னு அர்த்தம். அண்ணாமலை, நெருப்பை தொட்டால் சுற்றுவோம், அதனால் தொடக்கூடாது. அது மாதிரி தொட முடியாத நெருப்பாக இருக்கக்கூடியவர், அதனால் நெருப்பாக கருதி வழிபடுது. அதனால் மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தண்ணி அபிஷேகம் பண்ணும், அந்த நெருப்பை தணிக்கிறதுக்கு. அது குளிர்ச்சியாகிறது. ஆனால் வைணவம் நாராயணன் அப்படின்னு சொல்கிறோம். மகாவிஷ்ணு, அகச்சமயம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று. நான் சொல்கிறது ஒரு நோக்கத்தில் சொல்கிறேன். சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம் எல்லாமே நம்ம சமயம்தான். ஒன்றுக்கு ஒன்று மாறுபாடே கிடையாது. எல்லாத்துக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது. எல்லா தேவத்தையும் எல்லா சக்தியும் இருக்குது. அப்படி நாம் புரிஞ்சுக்கணும். அதில் நமக்கு எந்த வழியில் போகிறது, அவ்வளோதான் முக்கியம். நமக்கு ஃப்ளைட்டில் போகிறதா, கப்பலில் போகிறதா, ட்ரெயினில் போகிறதா, பஸ்ஸில் போகிறதா அப்படிங்கிறது அவளுடைய பொருளாதாரம், அவளுடைய அவசரம், அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து சாதனம், அதை பொறுத்து அமையாது. அந்த மாதிரி சமயம். அந்த மாதிரி வைஷ்ணவத்தில் தீர்த்தம் சுவாமி. அதனால் என்ன பண்ணுவாள், அவள் புரோக்ஷணம் பண்ணுவாள், பிரசாதத்தையே தீர்த்தமாக கொடுப்பாள். சைவத்தில் நெருப்பு சாமி, அதனால் தகனம், விபூதி, பஸ்மீகரணே, விபூதியை கொடுப்பாள், நெருப்பு. அதனால் அங்கே புரோக்ஷணம்னு வச்சுருக்கான். இங்கே சிவபெருமானை புதிதாக ஒரு இடத்திலே எழுந்தருளச் செய்கின்ற அந்த சடங்குக்கு மகா கும்பாபிஷேகம்னு சொல்கிறோம். அதே விஷ்ணுவை ஒரு கோயிலிலே எழுந்தருளச் செய்கின்ற அந்த சடங்கிற்கு புரோக்ஷணம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த புரோக்ஷணம்ங்கிற வார்த்தையிலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அது விஷ்ணு, அது ஒரு தனி அடையாளம். கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னால் சைவம் சார்ந்த அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ தெளிவாக அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கு. அது ஒரு கலைச்சொல். பொள்ளாச்சியிலேருந்து மல்லிகா அப்படிங்கிற அம்மையார் கேட்குறாங்க, இவனை தண்ணி தெளித்து விட்டுரு அப்படின்னு ஒரு உலகியல் வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணி தெளித்து விட்டுருன்னா என்ன அர்த்தம்? வடமொழியில் தெளிக்கிறதுனா புரோக்ஷணம்னு அர்த்தம். தண்ணி தெளித்து விட்டுரு அப்படி. என்னன்னு கேட்டால், ஒரு உதாரணம் பாருங்கள். நம்ம ஒரு வீட்டில் போய் சாப்பிட போகிறோம். அந்த வீட்டில் பொண்ணு பார்த்தாங்க, ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம். ஒரு உறவில் உறவு வச்சுக்க போகிறோம். அந்த பொண்ணை நம்மளுடைய பையனுக்கு கட்ட போகிறோம், இல்லை நம்மளுடைய சொந்தக்காரர்களுக்கு போனால் அந்த இலை போட்டு சாப்பிடுவோம். அந்த சாப்பாட்டில் முதல்ல தண்ணி தெளிப்பாங்க. அந்த தண்ணியை தெளிக்கிறதுங்கிறது, அவங்க சாப்பிட உட்காந்துட்டா, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த வீட்டில் சம்பந்தம் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா தண்ணி தெளித்து அடையிறதுன்னு அர்த்தம். இது இதில் ஒரு மனிதனுடைய உறவு ஆரம்பிக்குது. தண்ணி தெளித்து ஆரம்பிக்கிற ஒரு மனிதனின் உறவு. அதே சமயத்தில் தண்ணி தெளித்து விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இனம் சார்ந்து ஒவ்வொரு பழக்கம் வச்சுருக்கா. ஆனால் அது எல்லாமே இந்த தண்ணி சார்ந்து இருக்கிறது தான் மிகச்சிறப்பு. அதை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ நுட்பமான சாஸ்திரம் அதை பதிச்சிருக்கு நமக்குள்ளே. இதே இந்த மாதிரி தண்ணி தெளித்து விடுறவங்க ஒரு துக்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி துக்க வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் தண்ணி தெளித்து சாப்பிட மாட்டாங்க. அந்த வீட்டில் சாப்பிடவும் மாட்டாங்க. ஒரு துக்க வீட்டில் ஒரு இறப்பு, ஒரு உறவை அணைத்து வருகிறோம், ஒரு உறவை நாம் இழந்து விடுகிறோம். இன்றையிலிருந்து அந்த உறவு இல்லை, அதற்கான ஒரு மனிதன் இல்லை.
அதனால் அவங்க வீட்டில் சாப்பிடாமல் போயிடுவாங்க. அப்போ தண்ணி தெளித்து ஆரம்பிக்கிறத தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. அப்போ அந்த தண்ணி தெளித்து விடுறதுங்கிறது என்ன? தண்ணி தெளித்து ஆரம்பிக்கிறதுங்கிறது புரிஞ்சால் தான் தண்ணி தெளித்து விடுறதுங்கிறது புரியும். அப்படின்னா என்ன அப்படின்னா, தண்ணி தெளித்து விடுறது அப்படிங்கிறது ஒரு அந்த பிரேத சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்ச உடனே, அதாவது இறந்த வீட்டில் அந்த பிணத்தை வந்து அடக்கம்லாம் பண்ணிவிட்டு திருப்பி மீண்டும் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அந்த ஸ்நானம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த வீட்டை மீண்டும் ஒரு முறை தூய்மைப்படுத்துவார்கள். அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த பிரேதம் போட்டு வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துல திருப்பியும் தண்ணி தெளிப்பாங்க. அது ஒரு முறை. அதை தண்ணி தெளித்து விட்டு விடு, இனிமேல் அவருக்கும் நமக்கும் உறவில்லை, இறந்து விட்டார் அப்படிங்கிறத அதை வந்து அந்த கசப்புணர்வை எப்படி காண்பிப்பாங்க? பாயசத்தில் ஆரம்பித்து வேப்பிலையில் முடிக்கிறதுன்னு பேர். பாயசம் இனிப்பான உணவு, அந்த இனிப்பை முதல்ல வைப்பாங்க. ஆனால் இந்த கர்மா முடியும் போது வேப்பிலையை கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இறந்த வீட்டில் தண்ணியை தெளிச்சுட்டு அந்த வேப்பிலையை சாப்பிடணும், கசப்பு. அப்போ தண்ணியை தெளித்து விட்டு விடுவது அப்படின்னா ஒருவர் இறந்து விட்டார் என்பதை நமக்கு அறிவிக்கின்ற அந்த ஒரு சாத்திர சூட்டு சொல். அதை தான் மிக அழகாக மக்கள் வந்து வழக்கில் அப்படி சொல்லியிருக்காங்க.